நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி மல்டி ஜெனரேஷனல் ஃபேமிலி பிளெஸ்ஸிங், த கவனன்டல் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். பல தலைமுறைகளுக்கான குடும்ப ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது ஆபிரகாம். இரண்டாவது ஈசாக். மூன்றாவது ஜேக்கப், யாக்கோப். நான்காவது யோசேப். ஐந்தாவது ஈப்ரம் அண்ட் மனாசே, எப்ராயிம் மற்றும் மனாசே. ஆறாவது த இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேல். ஏழாவது த சர்ச், சபை. மல்டி ஜெனரேஷனல் ஃபேமிலி பிளெஸ்ஸிங், த கவனன்டல் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். பல தலைமுறைகளுக்கான குடும்ப ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள். எத்தனை பேருக்கு உங்கள் குடும்பம் தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதா? இல்லை உங்களோட நின்று போயிடணும், அவங்க பிள்ளைங்களாம் பரிதாப நிலையில் இருக்கணும், அவங்க பிள்ளைங்க அதோட இன்னும் மோசமாக இருக்கணும், அந்த மாதிரி ஆசை யாருக்குன்னா இருக்குதா? எனவே ஆபிரகாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து தலைமுறையாய் அந்த ஆசீர்வாதம் தொடரும்படி தேவனோடு அவன் செய்த உடன்படிக்கை. அதுதான் பார்க்குறோம், த கவனன்டல் பிளெஸ்ஸிங் ஆஃப் ஆபிரகாம். என் உடன்படிக்கை ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை தேவனோடு செய்து தலைமுறையாக அவன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆபிரகாம் கிரியை செய்ததை பார்க்கிறோம். முதல் குறிப்பு ஆபிரகாம். ஏசாயா 51:1-2. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடு. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துருவையும் குழியையும் நோக்கி உங்கள் தகப்பன் ஆகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒரு மனிதன் ஒருவனாயிருக்கும்போது தேவன் அழைத்து ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த ஒரு மனிதன் தேவனோடு செய்த உடன்படிக்கை, தேவனோடு இருந்த அவருடைய ஐக்கியத்தின் நிமித்தம் சந்ததியாக ஆசீர்வாதங்களை பெற்றதை பார்க்கிறோம். எபிரேயர் 11:8-10. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினால். எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது? விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். எங்கே போனேன்னு தெரியல, போன்றார். எங்கே போனேனே? விசுவாசத்தில். ஆண்டவர் கீழ்ப்படிந்து என்ன சார்? ஆதியாகமம் 12:1-4. சரியா? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வாங்கன்னு பாருங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயசில் எல்லாத்தையும் விட்டு போன்றார். அவன் வீடு உன் சொந்தக்கார் எல்லாரும் என்ன செய். நான் ஒரு 75 வயசில் என்ன போக சொன்னேன், நான் என்ன பண்ணுவேன்? இந்த வயசில் போய் வயசான காலத்தில் எல்லாத்தையும் விட்டு எங்கே போனேன் தெரிலனா எப்படி நான் போகிறது அப்படின்னு என்ன செய்யலை. போ, எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் குடும்பத்தார் எல்லாரையும் விட்டுட்டு என்ன செய், போ, கீழ்ப்படிந்து என்ன செய்த. ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆபிரமுடைய வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. வெளியே வா, எல்லாத்தையும் விட்டு வான்னு போய் நடுத்தரில் விட்டாரா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏதாவது குறை வைத்தாரா? பூமி தாங்க முடியல. அவனுக்கு இருந்த ஆஸ்தியை பூமியால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வெளியே வந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் விசுவாசித்து எங்கே போகிறேன்னே இல்லை. அதனால்தான் அந்த விசுவாசத்தினால அவங்க சந்ததிக்கு என்ன வந்தது, அத்தனை ஆசீர்வாதம். தேவனை கீழ்ப்படிந்தான். எபிரேயர் 11:16 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்ற போதிருந்தும் பிள்ளை பெற்றால். ஆனபடியால் சைரம் செத்தவர் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிறந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறுத்தார். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. திரும்பி போயிடலாங்க, வானாங்க, பின்வாங்கி போயிடலாம் அப்படின்னு யோசித்திருந்தா என்ன செஞ்சிடலாம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பி ஆகியால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 4:13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆகரமாவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினாலே கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதினால் கிடைத்தது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாய பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குறது. நியாய பிரமாணத்தை விட்டால் மீறுதல் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததி யாருக்கும் மாறுதரும் இல்லை. நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக இருக்கும்படி அப்படி ஆயிற்று. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி
அவன் தான் விசுவாசத்தீவிரமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதைப் போல அழைக்கிறவருமா இருக்கு. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானாம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதர். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படும். தேவன் வாக்குத்தத்தம் பணிதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்க நாம் நீதிமான்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆகவே நம்புகிற மாதிரியே இல்லை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்கிற மாதிரியே அப்படி இருந்தும் என்ன செய்தார்? நம்பிக்கையோடு சந்தேகப்படவில்லை. எபிரேயர் 11:17-10 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக கொடுத்தான். ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறது என்று எண்ணி தனக்கு ஒரே பேரனானை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர்ந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இவன் தான் அவன் சந்ததி வாக்குத்தத்தம். ஆனால் அவனை பலி செலுத்துன்றார். ஆண்டவரே, இவனை தானே வாக்குத்தத்தம், இவனை போய் பலி செலுத்தினா என்ன ஆகும் என்று என்ன செய்யல சந்தேக மரித்தாலும் மீண்டும் ஆண்டவரான உயிரோடு இழுக்க வல்லமை உண்டு என்று விசுவாசித்தான். ஆகவே கிரியையில் ஏன் ஆபிரகாம் சந்ததியாய் ஆசீர்வாதத்தை பெற்றான்? அந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். யாக்கோபு 2:20-22 வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமாக்கப்படும். விசுவாசம் அவருடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோமே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன பண்ணுற இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றான். தேவனுடைய சிநேகிதன். ஆதலால் மனுஷன் விசுவாசத்திலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள். இவே விசுவாசிக்கிறேன் வாயில் சொன்னால் போதாது, அது கிரியையில் காண்பிக்கும். ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்று. அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எத்தனை பேர் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க? இந்த டெஸ்ட்டு வச்சா தேவன் ஆபிரகாமை சோதித்தார்னா என்ன அர்த்தம்? அவருக்கு டெஸ்ட், அவருக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? ஆபிரகாமே 100 வயசில் உனக்கு பிறந்தான் பார், 100 வயசில் உனக்கு ஏக சுதன் உன் நேச உயிரை அவன் மேலே நீ வச்சுன்னு இருக்கிற.
அவன் உயிரெல்லாம் யார் மேலே இருக்குது? என் மேலே. வச்ச ஆஸ்தி சொத்தெல்லாம் யாருக்கு? அவனை என்ன செய். வேறு யாருன்னா சொன்னாரா? வயசான சாரால பலியிடுன்னு சொன்னாரா? ஆண்டவருக்கு தெரியும் இருதயம் எங்கே இருக்குது. ஒவ்வொருடைய இருதயம் எங்கே இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். வயசான காலத்தில் எங்கே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேங்க அவர் இருதயம்? யார் மேலே இருதயம் அப்படியே உயிரை பிடிச்சின்னு இருக்கும்? யார் மேலே உயிர் வச்சுன்னு இருப்பார்? அந்த மகன் மேலே. அங்கே தான் வைக்கிறார். அவருக்கு தெரியும். அப்போது அவனை பலி எடு. யார் யாருக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு ஆண்டவருக்கு. ஒரு வாலிபவன் நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை எல்லாம் கை கொண்ட எல்லா கற்பனைகளையும் என்ன குறை எனக்கு இருக்குது? என்ன குறை எனக்கு? அப்படியாப்பா, உன் ஆஸ்தி எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா. ஐயோ, ஏன்னா அவர் இறுதி எங்கே இருக்குது? அவருக்கு தெரியும் இவன் இறுதியும் எங்கே. அதெல்லாம் கூட எல்லாம் இவ்வளோ அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி, பெரிய பணக்காரன், கொடுத்துரு ஏழைங்களை கொடுத்துட்டு வா. எப்படிங்க விடுறது? என் ஆஸ்தியெல்லாம் எப்படி? எல்லாரையும் இப்போ ஒரே இது சொல்கிறதில்ல. யார் யாருக்கு இறுதியம் எங்கே இருக்குது அங்கே தான் டெஸ்ட் வரும். எல்லாருக்கும் ஒரே எல்லாருக்கும் ஒரே இடத்துல இறுதியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வச்சுன்னு இருப்பாங்க. ஒவ்வொருடைய இதையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அங்கே தான் வந்து அங்கே கரெக்டாக அங்கே தான் அது. ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாய்க்கும் கூட்டிக் கொண்டு தகன பலி கட்டைகளும் பிளந்து கொண்டு தேவன் தன குறித்த இடத்திற்கு புறப்பட்டு 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து தூரத்தில் அந்த இடத்தை. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்ப வருவோம் என்றான். எப்படி தெரியும் திரும்ப வருவோன்னு? திரும்பி வருவோன்னு எப்படி தெரியுங்க? திரும்பி வருவோன்னு எப்படி தெரியும்? எப்படி சொல்ல முடியும்? ஆபிரகாம் தகன பலி கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாவின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி. அப்பொழுது ஈசாக் தம் தகப்பனாக ஆபிரகாம், என் தகப்பனே. அதற்கு, என் மகனே, இதோ இருக்கிறேன் என்று. அப்போதான், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? பிள்ளை கேட்குறான், எங்கப்பா பலி? பலி எங்கே? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தான் நமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும், தேவன் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார், ஒன்றும் கவலைப்படாத. எங்கே போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். எப்படி இருந்திருக்கும்? மகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? யாருமே ஒன்றும் ஒன்றுமே முறுமுறு. அவனும் ஒன்றும் சொல்ல, நான் ஆண்டவரேன் ஒன்றுமே யாருமே கேள்வி கேட்கல. யாருமே. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை அப்பொழுது வெட்டுற நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே இருக்கும், அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை, அவனுக்கு ஒன்றும் செய்ய, நீ அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராம். எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா நீரே என்று
அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் விட்டு வருகிறது. அந்த இடத்துல இருக்குது. அங்கே ஏற்கனவே ஆண்டவர் மலை மேலே ஆடலாம் ஏறாதுன்னுவாங்க. இந்த உச்சக்கட்டில் மலை ஆடலாம், ஆனால் ஒன்று வந்து அங்கே இருக்குது. அதனால தான் அந்த இடத்துக்கு யெகோவா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானோ 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலை பெருகவே என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எப்படி சந்ததியாய் ஆசீர்வாதம் வந்தது? எப்படி ஆபிரகாமுக்கு சந்ததியாய் ஆசீர்வாதம்? தேவனோடு அவன் செய்த நன்மைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை விசுவாசித்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை, முரட்டாட்டம் பண்ணவில்லை. என்ன சொன்னாலும் அந்த 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 ஒரு மனிதன் அப்படி தேவனோடு நடந்தபடியால், தேவனோடு வாழ்ந்தபடியால் சொல்கிறார் பாருங்க, நீ இப்படி செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போலும் பெருகுவேன். உன் சந்ததியார் தன் சத்துருக்களின் வாசல்களை நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவனை அழைத்து அவனை இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை, அப்படிப்பட்ட ஒரு உறவு தேவனோடு செய்யும் பொழுது அதிலிருந்து என்ன செய்யும்? சந்ததியாய் ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். 2வது ஆபிரகாமுடைய மகன் ஈசாக். அடுத்த தலைமை ஆதியாகமம் 26:1 6:12 25 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கிடத்தில் கேராக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். தேசத்தில் பஞ்சம், போயிடலாம்ப்பா, எதுக்கு இங்கே இருக்கணும், போகாத, இங்கேயே நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஏன்னா உன் தகப்பனோடு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ஒரு ஆணை, அதை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானச்சு நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியெல்லாம் சகல ஜாதி ஆசீர்வதிப்பேன். ஈசாக் உறவில் குடியிருந்தோம். இப்போ ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இந்த பஞ்சமான தேசத்தில் இருக்கும் பொழுது ஈசாக்குக்கு என்ன நடந்தது? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். எல்லாருக்கும் பஞ்சம், யாருக்குமே எந்த விளைச்சலும் கிடையாது, யாருக்குமே விளைச்சல், எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கு. அந்த நேரத்தில் இவன் என்ன செய்கிறான்? விதைக்கும் பொழுது ஈசாக்குக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? 100 மடங்கு ஆபிரகாம் செய்தவுடன், அதனால் உன்னையும் நான் என்ன செய்வேன்? அவன் ஐஸ்வரனாகி வர வர விரித்தடி மகா. அவனை நடுத்தரில் இல்லை, ஆண்டவர் போவானான்னு சொன்னார். இருந்ததுனால பஞ்சத்தில் பட்னியும் பசியுமா இல்லை.
அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விரித்தெடிந்து மகா அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா? பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாக ஆபிரகாமின் நாட்கள் அவனுடைய வேலையை வெட்டின துறைகளும் என்ன பண்ணாங்க? மண்ணினால் நிரப்பி போட்டார். ஒருத்தர் கஷ்டப்பட்டு நோண்டி ஒரு கிணறை உண்டாக்கணும். இவன் என்ன பண்ணுறான்? அதில் மண்ணை போட்டு, தமிழில் சொல்லுவாங்க, பொழப்பில் மண்ணை வாரி போடாத அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்களா இல்லையா? இவனுக்கு போய் மண்ணை வாரி போடுறான். யாரோ ஒருத்தங்க வெட்டி அதில் தண்ணி குடிச்சிருந்தா அது உள்ள என்ன பண்ணுறானுங்க? அபிமேலுக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. ஏன்? எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் ரொம்ப பெரிய ஆளாயிட்டப்ப நீ போயிடுப்பா. ஆண்டவர் எங்கேயும் இந்த தேசத்தில் இருன்னு கீழ்ப்பஞ்சு இருக்கும்போது என்ன, அவங்களே பொறாமப்படுற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவனே போயிடுங்கப்பா, தயவுசெய்து போயிடுப்பான்னு, ரொம்ப பெரிய ஆளாயின்னு இருக்கிற நீ போயிடு சொல்கிற அளவுக்கு தேவன் அவனை என்ன செஞ்சார்? அப்பொழுது ஈசாக்காவிடம் விட்டு புறப்பட்டு கேராவின் பள்ளத்தை கூடாரம் போட்டு அங்கே தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களை வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவர்களும் துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவர்களுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவர்களுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார். கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீரை தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டு வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் ஆகியால் அதற்கு சித்மா என்று பெயரிட்டு பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்திலே வலுக்கும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு ரெஹபோத் என்று இப்போ ஆண்டவர் நம்ம சமாதானமாக வாழும்படி அங்கே இருந்து பேர்சபாக்கு போனோம். அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு தேவன், பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். என் ஊழியக்காரன ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் துறவை வெட்டினார்கள். ஆண்டவர் ஆபிரகாமின் நிமித்தம் அவனுடைய அடுத்த சந்ததி அடுத்த தலைமுறை என்ன செய்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மூன்றாவது யாக்கோபு. ஆதியாகமம் 28:10-19. யாக்கோபு பெயர்சபையை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடி அங்கே தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம், இது ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டு. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் ஏறுவளுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை
திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மூன்றாவது சந்ததி. இங்கேயும் ஆண்டவர் அவங்களோட வந்து பேசுகிறார். யாக்கோபோட தேவன் வந்து, யாக்கோபின் நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லை, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து இந்த ஸ்தலத்தை பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயரிட்டது. ஆதியாகமம் 48:3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்துள்ள லூஸ் என்னுமிடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். இதுவே யாக்கோபோடு தேவன் இருந்தார். இந்த யாக்கோபு என்ன பண்ணுறார்? தூர தேசத்துக்கு தான் சகோதரனை வஞ்சித்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஊரை தப்பி என்ன பண்ணுறார்? அவங்க அம்மா என் ஊருக்கு போகணும். அங்கே போய் அங்கே லாபான் என்ற ஒரு மனிதனுடைய குமாரத்தைகளே திருமணம் அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும்பொழுது அவனுக்கு பலவிதமான துன்பங்கள் குடும்பத்தில் வருது. இதாங்க பார்க்க ஆதியாகமம் 31:1-9. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் என் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். குடும்பத்தில் சொத்து தகராறு வருதா வரலையா? நாங்கள் பேசிக்கிறாங்க, இவன் பார், இவன் நம்ம வீட்டு மருமகன் வந்து நம்ம காசெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறாரு, எல்லா காசும் அவனுக்கு போகுது அப்படின்னு பேசிக்கிறான் மகன். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முன் இந்த நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். மனுஷன் முகம் ஆகிறத பார்த்துருக்குறீங்களா? அதில் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு உஷாராக இருந்தீங்கன்னா தெரியும். இது முந்தி இருந்த முகம், இப்போ முகம் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்குது, மாறி. ஏன் மாறி இருக்குது? உள்ளே என்ன மாறி இருக்குது? மனசும் மாறி இருக்குது. முந்தி இருந்த மாதிரி இப்போ அந்த அன்பு இப்போ இல்லை. அதனால் முகத்தில் என்ன செய்யுது தெரியுது, பார்க்குறாரு. முந்தி மாதிரி இல்லைப்பா, முகம் என்ன செஞ்சுருக்கு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாரிடம நீ திரும்பிப்போ, நான் உன்னோட கூட. அப்போது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையிடத்து அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்த நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் என்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்தீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றும். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உனக்கு சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்த. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார். அவன் என்னன்னாலும் மாற்றி 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 சொல்லி பார்க்குறான். அவன் என்ன மாற்றினாலும் ஆடுகளும் ஏன்னா தேவன் என்ன செய்கிறார், என்ன ஆசீர்வாதம். ஏன்னா வந்து நான் அந்த உடன்படிக்கை காக்கிற
ஆதியாக 31:26 இருக்கு. அப்பொழுது லாபான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடுறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் போயிடலாம், இங்கேருந்து போயிடலான்னு போகும்பொழுது பின்னாலே வரார். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்து சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடிப்போயதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவா என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உனக்கு சந்தோஷமாய் சங்கீதம் மேளத்தாளம் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்பி வைப்பினே. ஐயா எப்படி அனுப்பிச்சி வச்சுருப்பாராம். நீ மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னு வை, சும்மா பெரிய ஒரு திருவிழாவே இங்கே நடத்தியிருப்பாங்க. ஒரு கிண்ணாரம் போடுவாராம், சங்கீதம் பாட்டு பாடுவாராம், மேளத்தாளம் இருக்குமா. இந்த மாதிரி ஒரு உணவை அமுச்சு வச்சுருப்பேனே, நீ என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி போயிட்ட. நான் பேசுகிறாங்க. அப்போ என் பிள்ளைகளையும் என் குமாரத்தைகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கை மதியில்லாமல் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. இவ்வளோ நாள் பண்ணது என்னாவும்? ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மை அன்று தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாக எனக்கு நேற்று ராத்திரி என்னோட ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அவங்க இன்னும் அவங்ககிட்ட நன்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது. அதனால தான் இப்போ அமைதியாக இருக்கிறேன்றார். சரி, ஆதியா 31:36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி, மருமகனுக்கு கோபம் வந்துடுச்சு. மருமகனுக்கு என்ன வந்துடுச்சு? மாப்பிள்ளைக்கு கோபம் வந்துடுச்சு. சரியா? லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படி நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீர். உம்முடைய வீட்டு தட்டு முட்டைகளை எண்ணத்தை கண்டுபிடித்தீர். அதை என்னுடைய சகோதரருக்கு உம்முடைய சகோதரருக்கு முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுக்க. இப்பொழுது 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தியன் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பகலில் களவு போனதையும் இரவில் களவு என் கையில் கேட்டு வாங்கினீர். ஆடுகிட எதாவது காணாமல் போச்சுன்னா ஏன் இதுலேருந்து எடுத்துக்கிறீர்? எல்லாத்தையும் ஒன்று கூட விட்டு வைக்கல. சரியா? கராரான ஆளுங்க பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப கராராக இருப்பாங்க. ஒன்று கூட சரி போனால் போதுன்னெலாம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஃபுல்லாக வாங்கிக்கினார் ஐயா. மாமனார் ஒன்றுமே விட்டு வைக்கல. பகலிலே வெயிலும் இரவிலும் குளிரிலும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உடைய வீட்டில் 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காக 6 வருஷம் உடைய மந்தைகளுக்காகவும் இடத்தில் 10 முறை என் சம்பளத்தை என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் பயத்துக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் என் தேவன் மாத்திரம் கூட இல்லை என்றால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா என்னை வெறுமையாக அனுப்பிச்சிருப்பேன். 20 வருஷம் உழைச்சி ஒன்றும் இல்லாமல் அனுப்பி நான் தேவன் உன்னை எச்சரிக்கை ஒன்றும் செய்யார். ஆகவே யாக்கோபோடும் தேவன் இருந்தார். அந்த செய்த உடன்படிக்கையை யாரும் அவனுக்கு தீமை செய்யாதபடி தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றி வழி நடத்தினார். 4வது ஜோசப். இந்த 4ஆம் தலைமுறை யாக்கோபுடைய மகன் யோசேப். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன்
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பார். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்திலே மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரையை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரண் பண்ணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. யோசேப்பு தன் வீட்டில் 12 பிள்ளைகள், சரியா, 11. அவங்க தகப்பை இவன் மேலே ரொம்ப அன்பு வைத்து அவனுக்கு விசேஷத்தை வஸ்திரம்லாம் பார்க்கும்பொழுது அவங்க சகோதரர்களும் பயங்கர பொறாமை. அது மாத்திரம் அவன் சொப்பனம் காண்றான். எல்லாரும் என்னை வணங்குறீங்க. அவனுக்கு இன்னும் கோவம் வருது. யார் நம்மெல்லாம் இவனை வணங்கணும். அப்போ ஒரு நாள் அவங்க ஆடு மேய்ச்சினு அவங்க அப்பா அனுப்புகிறார், போப்பா போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்கும். அவன் வரும்போதே இப்போ வராம்பார், சொப்பனம் பார்த்தவன் வரான். அப்போ முதல்ல ஒரு குழியில் போடுறாங்க அவனை பிடிச்சி, அதுக்கப்புறம் அடிமையாக வித்துடுறாங்க. வாழ்நாளெல்லாம் அடிமையாக விற்ற வெளியே வர முடியாது, சாவர வரைக்கும் அடிமை தான், சரியா. அங்கே ஏதோ ஒரு மிருகத்தை அடித்து அந்த ரத்தத்தை அவன் போட்டிருந்த வசதி அவங்க அப்பா கிட்ட இது யாருங்குது, அவங்க யோசேப் தான் வழியில் கடைச்சின்னு போய் சொல்ல. அவங்க அப்பா, ஐயோ என் மகன் இறந்துட்டான், ஏதோ மிருகம் என் மகனை அழுதுனே இருக்கிறார், அங்கே அழுதுனே இருக்க, இங்கே இவன் அடிமையாக இருக்கிறான். அப்படி இருந்த அங்கே ஒருத்தன் இவன் மேலே பொய்யா மனைவி பொய்யா சொன்ன அவனை பிடிச்சி சிறையில் போட்டுரும். அவ்வளோ கஷ்டம். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும், அந்த வசனம் அவனை உடமிட்டது, எல்லாம் அனுபவிக்கிறார். அப்போ ஒரு நாள் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொப்பன விளக்கம் சொல்கிறான். சிறையில் இருக்கும் அதில் ஒருத்தன் அரண்மனைக்கு, அப்போ ராஜாவுக்கு சொப்பனம் வருது. யாருக்குமே அதை என்ன சொல்ல முடியல, ஆத்துமே. அப்போ சொல்கிறாங்க, சிறையில் ஒருத்தர் இருக்கிறாங்க அடிமையாக, அவன் கரெக்டாக எனக்கு சொன்னான், அதனால தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன், கூட்டணுவா அவனை கூட்டணுவா. அப்போ நிற்கும்பொழுது பார்வோனுடைய சொப்னத்துடைய அர்த்தத்தை சொல்கிறான். 7 வருஷம் செழிப்பு, அதுக்கப்புறம் பஞ்சம் வரும். அப்போ செழிப்பில் ஒரு ஆளை போட்டு எல்லாம் சேர்த்து வைங்க, தானியத்தெல்லாம் சேர்த்து. அப்போ பஞ்சம் வரும்போது அதை வச்சு என்ன செய்யலாம், அப்போ யாரை வேணால் அந்த வேலைக்கு கொடுத்துருக்கலாம். அவங்க ஊர் ஆளுங்களே என்ன செஞ்சுருக்கலாம், முழு தேசத்துக்கு அதிபதினு ஆசை இருக்குமா இருக்காதா, பதவி ஆசை அந்த காலத்தில் இருந்திருக்காதா. தேசத்து முழுதும் ஒருத்தனை தலைவனாக போடனா எல்லாருக்கும் ஆசை இருந்திருக்குமா, யாருக்குமே கொடுக்கல. அங்கே இருந்த ஒருத்தருக்கும் யார் கொடுக்குறார், பார்வோன் பார்த்து சொல்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ. பார், இவனுக்கு இருக்கிற மாதிரி தேவ ஆவி இங்கே யாருக்கிட்டையும் என்ன செய்யலை, இவனை போடு, இவனை அந்த பதவியை இவங்கிட்ட கொடுங்க. இதுவே ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை ஈசாக்குக்கும் வந்துச்சு, யாக்கோபுக்கும், இப்போ யோசேப்புக்கும், 4வது தலைமுறை யோசேப்புக்கும் என்ன செய்கிற ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். எப்படிப்பட்ட வழியாக கடந்து சென்றாலும் யாக்கோபு மரிக்கிற காலத்தில் அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ யோசேப்பை பார்த்து என்ன சொல்கிறார், ஆதியாகமம் 49:22-20, யோசேப்பு கனித்தரும்
செடி. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல். வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். மனமடிவுனா என்ன அர்த்தம்? மனமடிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனமடிவுன்னா சும்மா ஏதோ கொஞ்சம் துக்கம் கிடையாது, அவன் மட்டும் ஒன்றுமே இல்லாமல் அவன் மனசை என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக நசி ஒன்றும் இல்லாமல் மனம் மடிவாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவனை என்ன செஞ்சாங்க? வேல் வீரர் அவனை மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரால் கரங்களினால். இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி அவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். சர்வ வல்லவராலே அப்படி அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பணங்களுக்குரிய ஆசீர்வாதமே உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேல் நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகள். அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷத்தின் உச்சந்தலையின் மேல் வருவதாக. அந்த ஆசீர்வாதம் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் என் தலையெழுத்து, அவங்க விசுவாசம் என்ன, விசுவாச அறிக்கை என்ன, என் தலையெழுத்து. காலையில் தூங்கி எழுந்தோடனே போய் சமையல் அறையில் போய் என் தலையெழுத்து. ஏன் அவங்க விசுவாசம் அந்த மாதிரி. வசனம் என்ன சொல்லுது? அவன் சிரசின் மேலே தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம். விசுவாசி இந்த உடன்படிக்கை ஆசீர்வாதம் என் சிரசின் மேல் இருக்கிறது. ஆதியாகமம் 50:22 26. யோசேப்பு மரிக்கும்போது சொல்கிறார், யோசேப்பு இந்த தேசத்தில் பெரிய தலைவராக இருந்து எகிப்தில் இப்போ மரிக்கும் தருவாயில் அவன் ஒரு விசுவாசத்தோடு தான் மரிக்கிறார். மரிக்கும் தருவாயில் என்ன சொல்கிறார்? யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடிந்தார். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு. யோசேப்பு எப்ராமிக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசையின் குமாரனாக மாக்கிரின் பிள்ளைகள் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து என்னாகுமோ, எனக்கு அப்புறம் என்னாகுமோ அப்படி இல்லை, விசுவாசம். நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமின்றி தேவனை உங்களை சந்திக்கும் பொழுது என்ன செய்யணும்? என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டு வித்து கொடுத்தான். யோசேப்பு 110 வயதுள்ளனாய் மரித்தான். அவனுக்கு சுதந்திர வரம்பட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஆகவே யோசேப்பு கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு தான். நம்ம இங்கே இருக்கிறோம், ஆனால் இது நமக்கு கொடுத்த தேசம் இல்லை. நமக்கென்று ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தேவன் வாக்குத்தத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்துக்கு நிச்சயமாய் உங்களை கொண்டு போவார். இங்கே இருக்க மாட்டீங்க, இது நம்ம தேசம், நமக்கென்று தேசம் இருக்கு. நிச்சயமாய் தேவன் உங்களை சந்தித்து தேவன் கொண்டு போகும் பொழுது என்ன மறந்துடாதீங்க, எலும்பு இங்கே இருக்குது. எலும்பெல்லாம் என்ன செய்யுங்க? எடுத்துன்னு போயிடுங்க. நான் இங்கே இருக்கக்கூடாது, எலும்பு கூட என்ன செய்யக்கூடாது, இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, என்னை கொண்டு போய் என்று
அவன் மரிக்கும் பொழுதும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் முழு விசுவாசமாய் இருந்தான். இந்த நாட்களிலே இப்படிப்பட்டவர்களாக ஆபிரகாமிடத்தில் ஆரம்பித்து அவன் ஒரு மனிதனாய் இருக்கும்போது ஆரம்பித்து தலைமுறை தலைமுறையாக தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இப்போ நான் உலகத்தில் இல்லைன்னா கூட அந்த பிள்ளைங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும் என்ற ஆசை இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஆபிரகாமை போல தேவனோடு வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் மற்ற 3 குறிப்புகளை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நாங்களும் மூடு வாழ்ந்து மூடு நெருங்கி நின்று இந்த நாட்களில் சந்ததி சந்ததியாய் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே இருக்கணும். தேவனோடு அந்த ஐக்கியம், அந்த உறவு, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், பஞ்சத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு இருந்து துணையாய் இருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி இந்த நாட்களிலே தியானித்த இந்த வசனங்களின்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரையே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உடைய இருதயத்தின் பாரங்களை உம்முடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளிலும் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து உடைய சந்ததியை ஆசீர்வதித்த தேவன். நன்னாட்களிலும் அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தருவீர். ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெறட்டு. அந்நாட்களில் உமக்கு பிரியவனாக உம்முடைய சிநேகிதனாக உம்மிடத்திலிருந்து ஒரு உடன்படிக்கை பெற்ற அந்த உடன்படிக்கை நிமித்தம் உம்முடைய சந்ததியை ஆசீர்வதி, ஈசாக்கை ஆசீர்வதித்தீர், பஞ்சத்திலே ஆசீர்வதித்தீர், உன்னை செழிக்க செய்தீர், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன். இப்படிப்பட்ட தீமைகள் செய்யப்பட்டதெல்லாம் நீர் மாற்றி ஆசீர்வதித்தது. யோசேப்பையும் ஆசீர்வதித்து எத்தனையோ எதிர்ப்புகள், பகைகள், விரோதங்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஒரு தேசத்துக்கு தலைவனாக உயர்த்தி வைத்து நம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின தேவன். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இந்த நாளிலேயே நீர் கட்டளையிடுவீராக. உமக்காக வாழ்ந்து உமக்கு செவி கொடுத்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு விசுவாசித்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தருவீராக. நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, முடிய தேவையெல்லாம் நீர் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாகும், நல்ல சுகமெல்லாம் தாரும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கிக்க அப்படி விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
பக்தனின் ஆத்ம